வெல்கம் டு விசாகன் ஸ்டோர். இன்னைக்கு செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்தநாள். நம்ம தமிழ்நாட்டில் பெரியாருடைய பிறந்தநாளை சமூக நீதி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவே உலக அளவில் பிப்ரவரி 20 தான் உலக சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இன்னைக்கு பெரியார் குறித்திருக்கக்கூடிய தகவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1879 செப்டம்பர் 17, ரைட், ஈரோட்டில் பிறந்திருப்பார். இறந்தது எங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் இறந்திருப்பார். எப்போனா 1973 டிசம்பர் 24. ரைட்டா. அடுத்து வெங்கடப்பா மற்றும் சின்னத்தாயி அம்மாளுக்கு மகனா பிறந்திருப்பாரு. தன்னுடைய 19வது ஏஜ், அதாவது 1933 நாகம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்கிறாங்க. அடுத்து ஏப்ரல் 9, 1949 மணியம்மையுடன் திருமணம் நடக்குது. தன்னோட 1973 இறந்தும் போயிடுறாங்க. 1904 காசிக்கு புனித பயணம் மேற்கொள்றாரு. அதாவது வீட்டுல எல்லாம் என்ன பண்றாரு, கோச்சிக்கிட்டு காசி போகிறாரு. அங்கதான் பிராமின்ஸுடைய ஆதிக்கத்தை அவர் கண்கூட பார்த்து வந்திருப்பார். 1917, 19 இந்த காலகட்டங்கள்ல ஈரோடு முனிசிபாலிட்டி சேர்மனா இருந்திருப்பாரு. இவர் இருக்கும்போது தான் ஈரோட்டில் முதல்ல குடிநீர் அந்த என்ன பண்ணாங்கன்னா குழாய் வழியா கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்துனாக்கா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 9th சிவிக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. 1919 காங்கிரஸ்ல சேர்றாரு ராஜாஜியுடைய வேண்டுகோளால. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்துனாக்கா பங்கு வச்சிருந்திருப்பார். ஒத்துழையாமை இயக்கம் பொறுத்த வரைக்கும் ராஜாஜி, ஈவிஆர் அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு மௌலானா யாகுப் ஹாசன். இவர் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு முஸ்லீம் லீகுடைய மெட்ராஸ் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணது தான் மௌலானா யாகுப் ஹாசன் அப்படிங்கிற பேர். அடுத்து 1921 ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலுக்கான போராட்டம் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கள்ளுக்கடை மறியல் போராட்டம். இதுவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவே நாகம்மை மற்றும் கண்ணம்மா இரண்டு பேரும் 1922 பண்ணியிருந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து 1921 தனக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட மரங்கள் என்னன்றாரு வெட்டி சாய்க்கிறாரு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவாக. அடுத்து 1922 பெரியார், அதாவது நாகம்மாள் கண்ணம்மாள் ரெண்டு பேரும் பார்த்தோன்னா உங்களுக்கு கள்ளுக்கடை மறியல் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கும். அடுத்து 1924, 25 வைக்கம் சத்தியாகிரக போராட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் இல்லையா. இவரை திருவிக்கா வைக்கம் வீரர் என்று அழைக்கிறாரு. ஆனா இந்த வைக்கம் போராட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு சிவன் கோயில் இருக்கும், அந்த வழியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னாக்க மாதவன், அடுத்து கேசவ மேனன், அதாவது கேபி மேனன் சொல்லுவாங்க. அடுத்தனாக்க ஜார்ஜ் ஜோசப், இங்க மதுரை மக்களால் ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டவர். பாருங்க, கேளப்பன், டி.கே. மாதவன், வேலாயுத மேனன், குரூர் நீலகண்ட நம்பூதிரிமார் அண்ட் டி.ஆர். கிருஷ்ணசுவாமி ஐயர், இவங்களாம் வந்துனாக்கா கேரளா ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு இதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தினாக்கா பாடுபட்டு இருந்திருப்பாங்க. இந்த நிகழ்வுக்கு காந்தி, சிதாம்பி சுவாமிகள் அண்ட் ஸ்ரீ நாராயணகுரு இந்த 3 பேரும் வந்துனாக்கா ஆதரவு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. நாராயணகுரு நம்ம லெசன் படிச்சிருந்திருக்கோம். அதாவது தர்ம பரிபாலன யோகங்கிற அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாரு. அறிவுபுரம் மூமெண்டோட தொடர்புடையவர் இவர் தான். அந்தன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் கேஸ்ட், ஒன் ரிலிஜியன், ஒன் காட் ஃபார் ஹியூமன்ஸ் இருந்திருப்பார். அதாவது மனிதனுக்கு ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே சாதி அப்படிங்கிற வார்த்தையை நாராயணகுரு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பாங்க. அடுத்து பெரியார் அண்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு கல்வி கிடையாது, அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது, நிலம் வாங்க அனுமதி கிடையாது, வீடு கட்ட அனுமதி கிடையாது, பெண்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு பெரியார் 1919 சேராரு. அப்போதைய திருச்சி கூட்டத்தில் முன்மொழிகிறார். அடுத்து 20 திருநெல்வேலி, 21 தஞ்சாவூர், 22 திருப்பூர், 23 சேலம், 24 திருவண்ணாமலை, 25 காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஹெட் யாருன்னு பார்த்தா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான திருவிக்கா அவர்கள். அப்போ 7 முறை, மொத்தம் 7 முறை வந்து பார்த்தோன்னா அவரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா பெரியார் காங்கிரஸுக்குள்ள வரும்போதே கண்டிப்பா காங்கிரஸ் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அங்கீகரிக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. பட் ராஜாஜி பார்த்தோன்னாக்க ஒரு மாதிரி சொதைப்பு என்ன பண்றாங்க, உள்ள கொண்டு வந்துட்டு கடைசி என்ன பண்றாங்க, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ 1925 என்ன பண்றாரு, காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு. அப்போ பெரியார் எந்த வருஷம் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாருனாக்க 1925. அடுத்து சேரன்மாதேவி குருகுலம், இது எங்க இருக்குனாக்கா திருநெல்வேலியில இருக்கு. காமனா வந்து சேரன்மாதேவியில் இருக்கிறதாலே குருகுலம் சொல்லுவாங்க. பட் ஒரிஜினலா ஆசிரமம் பேரு பரத்வாஜ ஆசிரமம். உருவாக்கினது யாருனாக்கா வி.வே. ஐயர். இவரு
இந்தியா ஹவுஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, லண்டன்ல இருக்கு. அந்த அமைப்பு ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா உருவாக்கி இருப்பாரு. அந்த அமைப்புல ட்ரைனிங் எடுத்துவார். இந்த இந்தியா ஹவுஸ் மாதிரியே பாண்டிச்சேரியில தர்மாலயங்கிற அமைப்பு உருவாக்குறாரு. அந்த தர்மாலயத்துல நீலகண்ட பிரம்மச்சாரி சந்திக்க வர வாஞ்சிநாதனுக்கு இவர் தான் துப்பாக்கி சூட கற்றுக் கொடுக்குறாரு. அந்த பிரௌனிங் ரக துப்பாக்கியால தான் 1911 ஜூன் 17 ஆஷ என்ன பண்றாரு, மணியாட்சி சிஸ்டர்ல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற சங்கரன் சுட்டு கொண்டு வந்திருப்பார். ரைட், இங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, 2 row சிஸ்டம், இரு பந்தி முறை. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கீழே, உயர் சாதனருக்கு மேல, அது மொத்தம் 3 சொல்லுவாங்க இல்லையா. இருபந்தி முறை, இரட்டை கோலை முறை, இரட்டை தொகுதி முறை. இருபந்தி நமக்கு தெரியும், தாழ்த்தப்பட்டவர்கள் உயர் சாதியினர் மேல கீழே. இந்த இரட்டை கோலைங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு டீ கடைகள்ல உயர் சாதியினருக்கு வேறையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு கவுண்டமணி ஜோக் பார்த்துருந்துருக்கலாம். அதாவது வந்துனாக்கா அதுல விஜயகுமார் தான் பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்டா வந்திருப்பாரு. இவங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சியில டீ கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த சீன் பார்த்தோன்னா காமெடி சொல்லிட்டு வந்திருப்போம். அதுதான் எக்ஸாக்டா சொல்லணும்னா இரட்டை கோழி. இரட்டை தொகுதி முறை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே தொகுதியில ஒரு எம்எல்ஏ தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. உயர் சாதியினருக்கு ஒரு எம்எல்ஏ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த ஆசிரமம் இயங்குவதற்கு யாரு ஃபண்ட் கொடுக்குறா, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் கொடுக்குது. அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் ஹெட் யாருன்னா 1922 பெரியார் தான் இருக்காரு. ரைட்டா, பெரியார் தான் இருக்காரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த இஷ்யூ வந்த உடனே பெரியார் காந்தியை சந்திக்க போயிருப்பாரு. அந்த சந்திப்பு ஓப்பா இல்லை. அதனால பெரியார் காங்கிரஸ் வெளியே வர்றாரு. 2 ரீசன். ஒன்று கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், 2வது சேரன்மாதேவி குருகுலம் இஷ்யூ. இந்த 2 ரீசனால தான் பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னாக்க காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு. இன்னொன்று வந்துனாக்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க, பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கான சரியான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதுல கான்ஃபிளிக்ட் பிட்வீன் காந்தின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா காந்தியை சந்திக்க போகும்போது விவிஎஸ் ஐயர் இருக்காரு இல்லையா, அவர் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது காந்தி தடுத்துருவாரு. இல்ல நம்ம வெளியே சேர் இருக்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ காந்தியுமே பார்த்தீங்கன்னா அந்த அன்டச்சபிலிட்ட பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த முரண்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது 2 விஷயம். காந்தி மீட் பண்றாரு, கரெக்டா இல்லை. சேரன்மாதேவி குருகுல இஷ்யூவா இருக்கட்டும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், இதுக்கப்புறம் அவர் ஆரம்பிக்கிற இயக்கம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இயக்கம். 1925 ஆரம்பிச்சிருப்பாரு. அதே அவர் குடியரசுங்கிற இதை ஆரம்பிக்கிறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்டோடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் தான் குடியரசு. 1929 முதல் சமிட் WPH சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடக்குது செங்கல்பட்டுல. இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா தன் பெயருக்கு பின்னால் சாதி பெயர்களை நீக்க சொல்லி இருந்திருப்பாங்க. அதாவது ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நாயக்கர் பேர் போயிருது. WPH சவுந்தரபாண்டியன் நாடார்னு சொல்லியிருந்திருப்பாங்க, நாடார் பேர் கட்டாயிரும். இந்த மாதிரி பேருக்கு பின்னால் சாதி பெயர்கள் வைக்கக்கூடாது. அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. அடுத்து 2வது மாநாடு 1930 MR ஜெயக்கர் தலைமையிலும், 3வது மாநாடு 1931 RK சண்முகம் தலைமையிலும் பார்த்தா உங்களுக்கு நடந்திருக்கும். MR ஜெயக்கர் ஈரோடு, விருதுநகர் பார்த்தோம்னா RK சண்முகம். அடுத்து இவர் என்னென்ன நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காரு பார்க்கலாமா. 1929-30 காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ் மலேயா, அந்த காலகட்டத்தில் மலேசியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்துதான் பிரிட்டிஷ் மலேயான்னு சொல்லுவாங்க. 31-32 காலகட்டங்கள்ல யூரோப் அண்ட் சோவியத் யூனியன் போயிருப்பாரு. அதுல எகிப்த், கிரீஸ், டர்க்கி, சோவியத் யூனியன், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், சிலோன். அதாவது இவர் யூரோப் போகும்போது வர வழியா சிலோன் வந்துட்டு வந்திருப்பார். இவருடைய செய்தித்தாள்கள்: குடியரசு 25, ரிவால்ட் 28, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35, உண்மை 1970. உண்மை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துச்சு. இது வந்து திருச்சியில இருந்து வெளியான செய்தித்தாள்னு சொல்லுவாங்க. ஹிந்தி எஜுகேஷன் கிட்டத்தட்ட 2 முக்கியமான இடங்கள் வந்திருக்கு. 1938 காலகட்டங்களையும் 1965 காலகட்டங்களையும் பார்த்தா பெருசா நடந்துச்சு. 38 பொறுத்த வரைக்கும் காந்தியுடைய வார்த்தா திட்டத்தை ராஜாஜி அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு செயல்படுத்துறாரு 38ல. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 6 முதல் 8 அந்த பள்ளிகள் என்ன பண்றாருனாக்க ஹிந்தியை வந்து கட்டாயமா படிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தோன்னாக்கா பெரிய அளவிலான போராட்டம் நடக்குது. அதை பெரியார் என்ன பண்றாருனாக்கா ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் பார்த்தோன்னாக்கா சேலத்துல மாநாடு போடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ரேலி, பெரிய பேரணி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா திருச்சியிலிருந்து சென்னை கொண்டு வந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல பெரியார் 1 வருட சிறை தண்டனையும் அண்ணாவிற்கு 4 மாத சிறை தண்டனையும் கிடைக்குது. 1938 நீதி கட்சியுடைய தலைவரா பெரியாரும் செக்ரட்டரியா அண்ணாவும் சிறைக்குள்ள இருந்தே தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதுல பங்கு பெற்ற உமன்ஸ், பெண்மணிகள்: மூவலூர் ராமாமிர்த அம்மையார். இவங்க என்ன சொல்லுவாங்க,
தமிழ்நாட்டுடைய அன்னிபெசன்ட் சொல்லுவாங்க. சொன்னது யாருனாக்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பாப்பா தாமரகனி, நாராயணி, முன்னகர் அழகியர், தர்மம்பாள். தர்மம்பாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க வீரத்தமிழெண்ணை என்ற பட்டம் பெற்றவர். வீரத்தமிழெண்ணை. இவங்களுடைய இயற்பெயர் சரஸ்வதி. மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள் இவங்கெல்லாம் மிக முக்கியமான பெண்மணிகள். ரைட். 1938 பெரியார் முதலாக தமிழ்நாடு ஃபார் தமிழன்ஸ், அதாவது தமிழ்நாடு தமிழர்களுக்குங்கிற கோஷத்தை முன்முறை வச்சிருந்திருப்பாங்க. இதுல இரண்டு முக்கியமான நபர்கள் இறந்து போறாங்க 38 காலகட்டங்களில் சிறைச்சாலைக்குள்ளேயே. தாளமுத்து மற்றும் நடராசன். இதுல தமிழ் புலவர்கள் யார் யாரு? மறைமலை அடிகள், அதாவது தூய தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று சொல்லுவோம் இல்லையா, மறைமலை அடிகள். சோமசுந்தர பாரதியார், அப்பாத்துறையார் பன்மொழி புலவர் என்று சொல்லுவோம். முடியரசன் திராவிட இயக்கத்தின் வானம்பாடி. கீயாப்பா விஸ்வநாதன், இந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்க தமிழ்மொழி காவலர் சொல்லுவாங்க. லக்குவனா. ரைட்டா. அடுத்து பிப்ரவரி 21, 1940 மெட்ராஸ் கவர்னர் எர்ஸ்கின் என்ன பண்றாருனாக்க கம்பல்சரிங்கிற வார்த்தை என்ன பண்றாரு தூக்கிட்டு காமனா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ராஜாஜி கொண்டு வந்து எர்ஸ்கின் என்ன பண்றாரு தூக்கிடுவார். ரைட். ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டில பயணிக்கணும் இல்லையா, அந்த கதை. இப்போ 1938 பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட், அண்ணா செக்ரட்டரி. 1944 ஆகஸ்ட் 27 சேலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ் நடக்குது. பெரியார் தான் தலைவர். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது அண்ணாதுரை. இங்கதான் சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் இணைந்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுகிறது. இங்கிருந்து பிரிந்து 1949 டிஎம்கே செப்டம்பர் 17 உருவாக்கப்படுகிறது. இவருடைய புத்தகங்கள் ஃபேமிலி பிளானிங் 1930, குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு பத்தி கவிதைகள் எழுதியது பாரதிதாசன் எழுதியிருப்பார். 1937 அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அப்படி அம்பேத்கருடைய புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்றாரு. 42 பெண் ஏன் அடிமையானல். 50 பொன்மொழிகள் கோல்டன் சேயிங்ஸ். 1935 ஒய் ஐ ஆம் எத்திஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறாரு யார்? ஜீவாவல. இந்த புத்தகம் 1930 எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. கடைசியா 1959 ராமாயண பாத்திரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதெல்லாம் யாருடைய புத்தகங்கள்? பெரியாருடைய புத்தகங்கள். அடுத்து சுயமரியாதை சிந்தனைகள், தமிழக அரசியல், பகவத்கீதை, எ கிரிட்டிக், வரும் உலகம், இதெல்லாம் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அடுத்து 1935 ஜனவரி 13 பெரியார் இன்ட்ரோடியூஸ் ரிஃபார்ம்ஸ் தமிழ் லாங்குவேஜ் அடாப்ட் இன் 1978 பை எம்ஜிஆர். அதாவது பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்கள்ல எம்ஜிஆர் தான் பார்த்தோன்னாக்க நடைமுறை கொண்டு வர்றாரு பகுதி அளவுல. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நான் சொல்லுவாங்க, நான் பக்கத்தில் துணைக்கால் போடல, அதை துணைக்கால் பண்ணது வீரமாமன், சரி பெரியார். இந்த எழுத்து சீர்திருத்தம்னா ரெண்டே பேர் தான். ஒன்று வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது பெரியார். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1978 ஏன் எம்ஜிஆர் பண்றாருன்னா 1978 பெரியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு ஈரோட்டில். அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டம் பெரியார் மாவட்டம் கொண்டு வந்தாங்க. பகுத்தறிவு சூழல் நிறுவப்படும் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு சாதி பேரை நீக்கணும்னு சேர்ந்திருப்பாங்க. 4வது அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எங்க? ஈரோட்டில் பெரியாருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது. பெரியாரின் கடைசி ஸ்பீச் ரைட்டா 1973 டிசம்பர் 19 தியாகராய நகர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். அடுத்து 1938 மெட்ராஸ் உமன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். நீலாம்பிகை அம்மையார் தான் பார்த்தா ஹெட்டா இருந்திருப்பாங்க. இதுல கொடியேற்றவங்க யாருனாக்க மீனம்பாள் ஏற்றிருந்திருப்பாங்க. ஸோ பெரியாருக்கு என்ன பட்டம் கிடைக்குதுனாக்க ஈவே ராமசாமிக்கு பெரியார். அதே ஏழிசை மன்னர்க பட்டம் தியாகராஜ பாகவதற்கு. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இசை அரசு அப்படிங்கிற பட்டம் பார்த்தோன்னா உங்களுக்கு எம்எம் தண்டபாணி தேசிகருக்கு கிடைச்சிருக்கு. எம்எம் தண்டபாணி தேசிகருக்கு கிடைச்சிருக்கு. அதே இசை முரசுனாக்க நாகூர் ஹனீஃபா. அடுத்து யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க 1970 ஜூன் 27. நிறைய கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். அதே பார்த்தோன்னா உங்களுக்கு பெரியார் சொல்றோம், நம்ம இல்லை ஈவேரான்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு யுனெஸ்கோ எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாருங்க. த ப்ராப்ட் ஆஃப் த நியூ ஏஜ், ஃபாதர் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஆர்ச் எனிமி ஆஃப் இக்னரன்ஸ், சூப்பர்சிஷன்ஸ், மீனிங்லெஸ் கஸ்டம்ஸ். இப்படிலாம் பார்த்தா என்ன சொல்றாங்க? யுனெஸ்கோ சொல்லுன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ உங்களுக்கு சொல்லுது. இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம பெரியார் குறித்திருக்கிற நிகழ்வுல பேசியிருந்தோம். கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அண்ணாவும் சரி பெரியாரும் சரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி நடக்குது. கண்டிப்பா அண்ணா குறித்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பெரியார் இன்னைக்கு பாருங்க. கண்டிப்பா இதை நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால 2 to 3 மதிப்பெண் ஈஸியா இருக்கு. தேங்க்யூப்பா.